எல்லாரோட செயல்களையும் விருப்பங்களும் வரும், வெறுப்புகளும் வரும். அதே மாதிரி கிரிக்கெட்டர் அவங்களோட செயல்கள்னால வெறுப்புகளான ஒரு டாப் 8 கிரிக்கெட்டர் யாருன்னு பார்க்க போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸுங்களால வெறுக்கப்பட்டிருக்காங்க. நம்பர் 8ல எந்த ஒரு கிரிக்கெட்டர் இருக்காருன்னா, இவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கை மக்கள் மத்தியில் எப்போ வெறுப்பானார்னா 2014ல இவரோட இன்னிங்ஸ் ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைனல்ஸ்ல இவரோட இன்னிங்ஸ் ரொம்பவே பொறுமையான பேட்டிங் ஆனதுனாலேயே இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில இவர் வெறுத்தாங்க. இவர் இந்தியன் டீமுக்காக பல சம்பவம் பண்ணியிருக்காரு. 2011ல இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு இவரோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி இவர் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் அந்த 2014 இன்சிடென்ட்னால இவரை கொஞ்சம் வெறுத்தாங்க. நம்பர் 7 ரோஹித் சர்மா, இந்தியன் டீமோட ஃபார்மர் கேப்டன், என்னோட ஃபேவரட்டான பிளேயர். இவரை மக்கள் மத்தியில் ஏன் வெறுத்தாங்கன்னா, இவரோட ஐசிசி டிராஃபியோட இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் தோல்வி அடைஞ்சாரு. 2022 ஐசிசி டிராஃபிலையும் தோல்வி அடைஞ்சாரு, 2023 ஐசிசி டிராஃபிலையும் தோல்வி அடைஞ்சாரு, டெஸ்ட் டிராஃபிலையும் தோல்வி அடைஞ்சாரு. இந்த மாதிரி தோல்விகள் மக்கள் மத்தியில் இவர் வெறுக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம சில ஃபேன்ஸுங்கள்லாம் இவரோட ஃபிட்னஸ்லாம் சரியில்லை, இவர் கரெக்டா ஃபிட்டான பிளேயரா இல்ல, இவரோட ஃபிட்னஸ் இவர் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும், இவரோட கேம் பிளேவை இம்ப்ரூவ் பண்ணும்ட்டு இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதனால இவர் சில மக்கள் மத்தியில் வெறுக்கப்பட்டிருந்தாரு. நம்பர் 6 மகேந்திர சிங் தோனி, ஃபார்மர் இந்தியன் டீம் கேப்டன், ஒரு தரமான ஃபினிஷர் பிளஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் எந்த ஒரு இன்சிடென்ட்ல மக்கள் மத்தியில் ரொம்ப எடுத்தாங்கன்னா, 2019 வேர்ல்டு கப் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல இந்தியன் டீம் நியூசிலாந்துக்கு எதிராக தோத்துருப்போம். அந்த ஒரு டைம்ல MS தோனி அங்க ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த ஒரு இன்னிங்ஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. அந்த ஒரு இடத்துல இவர் இன்னுமே நல்லா ஆடி இருக்கலாம்னு மக்கள் மத்தியில் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவரோட பெஸ்ட் அந்த ஒரு இடத்துல கொடுத்திருந்தாரு. நம்பர் 5 விராட் கோலி, த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். மக்கள் மத்தியில் இவர் எங்க வெறுத்தாங்கன்னா, இவர் எதுக்காக வெறுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவரோட ஆட்டிடியூடும் இவரோட அக்ரஷன் ஆஃப் கிரிக்கெட்டும் தான். இவரோட ஸ்டார்டிங் ஆஃப் பீரியட்ல ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரோட அக்ரஷன் இருந்துச்சு. ரொம்பவே அக்ரஷனான ஒரு பிளேயர். அந்த ஒரு டைம்ல மக்கள் மத்தியில் இவர் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாரு. இருந்தாலும் ஃபேன்ஸ் இவருக்கு அப்பயும் இருந்துச்சு நிறையாவே. நம்பர் 4 ரவீந்திர ஜடேஜா, த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டர். இவர் எந்த ஒரு இடத்துல மக்கள் வெறுத்தாங்கன்னா, 2022ல இவர் சிஎஸ்கே டீம் கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல சிஎஸ்கே டீமோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. 2023ல மறுபடியும் மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்ஷிப் தலைமையில இவங்க டீம் கிளம்ப இருந்துச்சு. அந்த ஒரு இதுல முக்கியமான ஃபைனல்ஸ்ல இவர் தான் வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. எவ்வளவு மக்கள் அவர் வெறுத்திருந்தாலும் அவரு நான் தானே பெஸ்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 முகமது ஷமி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். இவர் எங்க ஒரு இடத்துல வெறுத்தாங்கன்னா, 2021ல இந்தியன் டீம் முதல் முறையா பாகிஸ்தானுக்கு எதிராக T20ல தோத்துருப்போம். அந்த ஒரு தோல்விக்கு இவர் தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லி இவரை போட்டு ரொம்பவே ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இவரோட ரிலீஜியஸ் ரீதியாகவும் மக்கள் மத்தியில இவர் ரொம்பவே ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே தவறான ஒரு செயல். இருந்தாலும் இவர் 2023ல இந்தியாவுக்கு சூப்பரா பவுலிங் போட்ட ஒரு பவுலரா கம்பேக் கொடுத்தாரு. எவ்வளவு இவரை வெறுத்தாலும் இவர் நான் தான்டா பெஸ்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்பர் 2 KL ராகுல், கிளாசி பேட்ஸ்மேன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். இவர் எந்த ஒரு விஷயத்துல மக்கள் ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா, இவர் T20 கிரிக்கெட்ல சரியான பேட்ஸ்மேனா இல்ல, இவருக்கு சரியான ஸ்ட்ரைக் ரேட் இல்ல அப்படின்னு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சேஃபான கேம் ஆடிக்கிறாரு, பெரிய இன்னிங்ஸ்ல ஆடுறதுக்காக இவர் ஆடுறாரு, ஒரு செல்ஃபிஷான பிளேயரா இருக்காருன்னு சொன்னாங்க. பட் இதே கிரிக்கெட்டர் தான் 2025ல இந்தியன் டீமோட சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்காக எந்த பிளேஸ்ல பேட்டிங் பண்ண முடியும்னு காட்டியிருந்தாரு. நம்பர் 1ல வேற யாருங்க, ஹர்திக் பாண்டியா, பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டர். ஹர்திக் பாண்டியாவை எந்த ஒரு இடத்துல மக்கள் மத்தியில் ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா, 2023ல ஹர்திக் பாண்டியா தான் மும்பை இந்தியன்ஸுக்கு முதல் கேப்டன் ஆகிறாரு. அப்போதான் எல்லா ஃபேன்ஸும் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு. ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை தூக்கிட்டு இவர் நீங்க வைக்கிறீங்கன்ட்டு மக்கள் மத்தியிலே ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. 2024ல மக்கள் மத்தியிலே ஒரு ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க. IPL இவர் ஆடும் போது எல்லா ஃபேன்ஸுமே பூ பண்ணாங்க. அதே 2024ல இந்தியன் டீமுக்காக வேர்ல்ட் கப் ஃபைனல் பவுலிங் போட்டு இந்தியன் டீமுக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. இப்ப நம்ம பார்த்த எல்லா கிரிக்கெட்டரும் ட்ரோல் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களோட ட்ரோல்ல இருந்து அவங்க யாருன்னு நிரூபிச்ச ஒரு தருணம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம பெர்லின் டாக்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.